உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, உங்க வேலை முடிஞ்சது மேடம். ஆனா நீங்க டபுள் பேமெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன அந்த மோகன் எங்க ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டான். அதனால நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்து தான் ஆகணும். குட் ஜாப் அண்ட் டோன்ட் யூ வரி. நீ கேட்ட மாதிரி உனக்கு பணம் கிடைக்கும், அதுவும் டபுளா. ஓகே மேடம். அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? நடக்கிறத நீங்களே உங்க கண்ணால பாருங்க. ஒரு நிமிஷம். நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா, ராதாக்கும் மோகனுக்கும் உள்ள உறவுக்கு எண்டு கார்டு போட்டுருவேன்னு. இன்னையோட இவங்க உறவு முடிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை நாம கொண்டாடுறதுக்காக நான் போய் எதையாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். போதும். நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் தாமினியை பிளேம் பண்றதை நிறுத்து. உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்திருக்கா. அழுது அழுது அவன் நிலைமை மோசமா இருக்கு. உன்னால அவ தன்னோட கான்பிடன்ஸையே இழந்துட்டா. குறைஞ்சது அதுக்காக அவளை விட்டுற நீ. எல்லாத்தையும் தாமினி பண்ணலாம். மோகன் ஐயா, நீங்க மறுபடியும் தாமினி அக்கா வலையில விழுறீங்க. நீங்க தப்பான ஆளை நம்புறீங்க மோனையா. அவங்க தப்பானவங்க. ஒரு தடவை யோசிச்சு பாருங்க மோனையா, நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ண போறேன்? இப்படி பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்னோட பார்வையில நீ நல்லவளா மாற முடியும். எல்லாரும் முன்னாடி ராதா ரொம்ப பெரிய மகான்னு காட்டிக்கிறதுக்காக, மறுபடியும் மோகனுடைய மொத்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக, மோகனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துட்டான்னு சொல்றதுக்காக. ராதா ஒரு உதவாக்கற சோம்பேறி மோகன தகுதியானவனா பொறுப்பானவனா மாத்திட்டேன்னு சொல்ல. இது எல்லாத்தையும் நீ இதுக்காக தானே பண்ற? நீ ஒரு பெரிய மகான்னு காட்டிக்கிறதுக்காக தானே? மறுபடியும் எப்படி நீ ஆபீஸ்க்கு என்ன திரும்ப கூட்டு வந்த? வாழ்க்கை முழுக்க நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறதுக்காக தானே? இதுதான் உன்னோட பிளான் இல்ல? ராதா, மோகனுக்கு தாமினியோட சுயரூபத்தை காட்டுறது ரொம்பவே கஷ்டம். தாமினிக்கு அவரு பெரிய அநியாயம் பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காரு. தாமினி முன்னாடி குற்றவாளியா இருக்காரு. அதுக்காக தான் மோகன் மனசுல தாமினிய பத்தி நிறைய பரிதாபம் இருக்கு. அவ விஷயத்துல உணர்ச்சி வசப்படுவாரு. அதனாலதான் மோகன் மனசுல தாமினி பாவங்கிறத தூக்கி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன் ராதா, ஆனா அது என்னால முடியல. ஆனா நீ அந்த வேலையை செஞ்சாகணும். இப்ப நான் விட்ட அம்பு கரெக்டா டார்கெட்டை போய் சேர்ந்துருச்சு. மோகன், நான் கரெக்டா உன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நீ பாக்குற. இது எல்லாத்த விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷம் ஆகியும் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இப்பவும் எக்ஸாக்ட்லி அந்த முறை தான் ஒர்க் அவுட் ஆகுது.
ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி துளசி இருக்கும்போது நான் இந்த ட்ரிக்கை தான் உன்கிட்ட யூஸ் பண்ணேன். வாவ். மோனையா, நீங்க மறுபடியும் தாமினி அக்கா வலையில விழுறீங்க. அப்படி விழாதீங்க மோனையா. இது தாமினிய பத்தி கிடையாது ராதா, இது என்ன பத்தினது. உனக்கு நான் சொல்றது புரியுதா? இது எல்லாமே என்ன பத்தி மட்டும்தான். உனக்கே தெரியும்ல, இந்த ஆபீஸ்ல எனக்கு கெட்ட ஞாபகங்கள் மட்டும் தான் நிறைஞ்சிருக்குன்னு. ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? ஞாபகம் இருக்கு. இந்த ஆபீஸ்ல தான் என் காதலிக்க துளசிய நான் கடைசி முறையா உயிரோட பார்த்தேன். தாமினி இந்த ஆபீஸை விட்டு போக மாட்டானா? அப்ப நானே போயிடுறேன். துளசி, துளசி, துளசி ப்ளீஸ். என் வாழ்க்கையோட மொத்த பயமும் மொத்த ரணமும் இன்னும் என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ எல்லாமே எல்லாமே இந்த ஆபீஸ்ல தான் இருக்கு. உனக்கு உனக்கு என்னோட வலி வேதனை எதுவுமே புரியலையா? எதுக்கு மகான் ஆகணும்னு ஆசைப்படுற? அவ்வளவு சுயநலக்காரியா நீ? உன்னால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் கூட உணரவே முடியலையா? கடவுள் ஆகணும்னு ஆசைப்படுறியா நீ? இந்த தாமினி, இப்ப இது தேவையாமா? இப்ப தேவைதான். உண்மையாவே இத்தனை நாளா இந்த ராதா மோகனோட காதல் விளையாட்டை தான் பார்த்திருக்கேன். இப்ப கொஞ்சம் ஆக்ஷனும் பாக்குறேனே. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. பாருங்கம்மா, இதை விட சூப்பர் மூவி உங்களுக்கு எங்க கிடைக்கும்? மௌனையா, நான் கடவுளாகவும் ஆசைப்படல, நான் மகானாகவும் ஆசைப்படல. நான் வெறும் உங்க மனைவிங்கிற முறையில, உங்களுக்கு ஒரு நல்ல தோழிங்கிற முறையில நீங்க மறுபடியும் ஆபீஸ்க்கு வரணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி உங்க மனசை கஷ்டப்படுத்திலாம் இல்ல, நல்ல விதமா மௌனையா. யார்கிட்ட போய் சொல்ற நீ? சொல்ல, யார்கிட்ட போய் சொல்ற நீ? உன்கிட்டயே வா, இல்ல என்கிட்டயா? நீ எவ்வளவு பெரிய பிடிவாதக்காரன் எனக்கு தெரியும் ராதா. நீ நினைச்சதை சாதிக்கிறதுக்காக எந்த லிமிட் வேணாலும் தாண்டுவ. என்ன நினைச்ச? நீ என் லைஃபை சரி பண்ணிடுவியா? நீ எந்த அளவுக்கு என் லைஃபை சரி பண்ண நினைக்கிறியோ அந்த அளவுக்கு என் லைஃபை பாழாக்கிக்கிட்டு இருக்க. மௌனையா, நான் சத்தியமா அந்த மாதிரில ஏதோ பண்ணல, என்ன நம்புங்க. நானும் சில மாசமா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கல, நீ என்ன பண்ற என்ன பண்ணலன்னு நான் பாக்குறேன்னா இல்லையா? உன்னை பொறுத்த வரைக்கும் தாமினி குஷிக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியாது. அதனால அவளை தள்ளி வச்சுட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா அதோட விளைவு என்னாச்சு? விளைவு என்னாச்சு சொல்லு. தாமினி நிலைமை இப்படி ஆயிடுச்சுல. இன்னைக்கு தாமினியோட நிலைமை எப்படி இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம். ஆனா உலகத்தை பொறுத்தவரை அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.